ஸ்ரீமதி இணைகிறார். வணக்கம் திரு ஸ்ரீமதி. இப்போ 41 ஆண்டுக்கு பிறகு இந்தியாவுக்கு ஒரு பெருமை கிடைச்சிருக்கு. நம்ம ககன்யான் திட்டத்துக்கு இவங்களுடைய பயணம், அங்கே இருக்கக்கூடிய அவங்க சேமித்து அனுப்பக்கூடிய தரவுகள் பெரிய அளவில் கை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சுபான்ஷு மட்டும் என்னென்ன ப்ராஜெக்டில் அங்கே ஒர்க் பண்ணுவார்? அங்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சீட்ஸ் எடுத்துட்டு போறாங்க, விதைகள் எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா அந்த இடத்துல நம்ம சாதாரண லாங்குவேஜ்ல சொல்லணும் அப்படின்னா, விவசாயம் அப்படின்னா நம்ம ஏக்கர் கணக்குல அப்படின்னு யூகிக்காம சின்ன அளவுல அந்த இடத்துல நம்மளால விண்வெளி பயணம் மேற்கொள்றப்போ அந்த இடத்துல ஒரு உணவுக்கான விஷயங்கள் நம்மளால பண்ண முடியுமா, அங்க இந்த மாதிரியான செடிகள் வளர முடியுமா அப்படிங்கறத அவங்க ஆய்வு பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் பயாலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அவங்க பண்ண போறாங்க. உயிரினங்கள் இங்க இருந்து டார்டிகிரேட்ஸ் அப்படின்னு வாட்டர் பேர்ஸ் எடுத்துட்டு போறாங்க. அந்த உயிரினங்களோட எப்படி இதோட நம்மளோட உயிரினம் வளர முடியுமா அங்க அப்படின்னு பாக்குறது, அதை பார்க்க போறாங்க, அதை ஆய்வு செய்ய போறாங்க. அதை தாண்டி அங்க விண்வெளியில நம்ம சிஸ்டம் பார்த்துட்டே இருக்கிறப்ப நம்மளோட ரெட்டினா எப்படி இருக்க போறது, ஆப்டிக்ஸ் எப்படி இருக்க போறது, அதுக்கு ஏதாவது டேமேஜஸ் இருக்குமா அப்படிங்கறத பார்க்க போறாங்க. டயபெட்டிஸ்க்கான ஒரு விஷயம், அதையும் அவங்க ஆய்வு பண்ண போறாங்க. ஸோ இந்த ஆய்வுகள் எல்லாமே சுபான்ஷு சுக்லா மேற்கொள்ள போறாங்க இந்தியாவுக்கு உட்பட்டு. ஏன்னா 31 நாடுகள் கிட்டத்தட்ட ஒரு 60 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை எல்லாருமா சேர்ந்து பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இந்தியாவுக்கு இஸ்ரோ இவருக்கு கொடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் சுபான்ஷு சுக்லா மேற்கொள்வாரு. பெரிய எதிர்பார்ப்பு இந்த ஸ்பேஸ் வாக் இருக்குமா அப்படின்னு ஒண்ணு, அப்படி அமையுமா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அந்த அடுத்த ஒரு 14 நாட்கள்ல? அது ஐசிங் ஆன் த கேக் அப்படின்னு சொல்லலாம். இங்கேருந்து விண்வெளிக்கு போகிற அத்தனை வீரர்களுக்குமே அந்த ஸ்பேஸ் வாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட தான் மேல போவாங்க. அது இவருக்கு கிடைக்குமா? அதுவும் 14 நாட்கள் தானே இருக்க போறாரு. ஸோ ரொம்ப குறுகிய காலத்துல அது கிடைக்குமா அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. சோ கிடைச்சதுன்னா ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா சின்ன சின்ன ரிப்பேர்ஸ் ஏதாவது இருந்தா மட்டும்தான் அவங்க ஸ்பேஸ் வாக் பண்ணுவாங்க. சோ அதுக்குள்ள 14 நாட்களுக்குள்ள அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ பொதுவாக அந்த சர்வதேச விண்வெளி மையத்துக்கு செல்லக்கூடியவர்கள், இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் அமைக்கப்பட்டதிலிருந்து முதன்மையாக செய்யக்கூடியது இந்த மைக்ரோ கிராவிட்டி தொடர்பான ஆய்வு. புவியீர்ப்பு இல்லாத சூழலில் ஒரு பொருள், உயிரினம், அப்புறம் மருத்துவ பரிசோதனை. இப்போ இதுக்கு தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு வரதுக்கான காரணம் என்ன? அந்த மைக்ரோ கிராவிட்டி தொடர்பான ஆய்வுகளை எதுக்கு செய்கிறாங்க? ஏன்னா இது மருத்துவ நம்ம இங்க கீழே பூமியில செய்ய முடியாத சில ஆய்வுகள் எல்லாமே அந்த இடத்துல செய்ய முடியுமா, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா பண்ணக்கூடிய ஒரு ஆய்வு. அதனாலதான் ஸ்பேஸ்ல மைக்ரோ கிராவிட்டியில அவங்க டெஸ்ட் பண்றாங்க. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 3D பிரிண்டிங் மூலமா எலும்புகள் அண்ட் இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி அங்க ஆய்வு மேற்கொண்டாங்க. அது ரொம்ப ஹைடெக் ப்ரிசிஷன். ஸோ இதெல்லாமே ஆய்வு இப்போ லேட்டஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான ஆய்வுகள்ல இப்போ இந்தியா ககன்யான் திட்டத்தை அடுத்து முன்னெடுக்குதுல்ல, இவரோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும் இந்த பயணத்துல? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த பயணத்துல குறிப்பிட்ட 5 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மட்டும்தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேற்கொள்றாங்க. ஏன்னா 41 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம ட்ரெயின் பண்ணி ஒரு ஆஸ்ட்ரோநாட்டை மேல அனுப்புறதே ஒரு பெரிய சாதனை. ஸோ அந்த சாதனையில நமக்கு இந்த மாதிரியான ஆய்வுகள் குறுகிய காலத்துல என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் மட்டும்தான் சுபான்ஷு சுக்லா பண்ண போறாரு. ஏன்னா நீண்ட காலம், தட் இஸ் மினிமம் ஒரு 100-150 நாட்களுக்கு மேல இருக்க முடிந்தால் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல அப்பதான் நீங்க பாத்தீங்கன்னா முழுமையான நிறைய பெரிய பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ நீங்க இது முதற்கட்டம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். நம்மளோட ககன்யான் பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன் நம்ம ஒன்னு டெவலப் பண்ண போறோம். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாதிரியே நம்ம ஒண்ணு கட்ட போறோம் மேல. சோ அந்த சமயத்துல அது 2035 நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்கான ஆய்வுகள்லாம் இப்பவே தொடங்கியன. சோ அந்த நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா
நிறைய ஆய்வுகள் நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கும் அது. ஸோ அப்ப நம்ம பண்றது வந்து ஈஸியா இருக்கும். ஸோ அதனால அப்பதான் வந்து இந்த மாதிரியான கடினமான ஒரு ஆய்வுகள்லாம் மேற்கொள்ளுவாங்கன்னு என்னோட நம்பிக்கை. ஒரு ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரியான தனியார் நிறுவனம் அவங்களுடைய பங்களிப்பு, அவங்களுடைய மிஷன் வந்து 6 முறை ஒத்தி போய் அப்புறம் 7வது முறை விண்ணில் வந்து வெற்றிகரமாக ஏவப்பட்டிருக்கு. இப்போ தனியார் துறைகளோட பங்களிப்பு அப்படிங்கிறது இந்த விண்வெளி ஆராய்ச்சியில் வரும்போது அது இந்தியாவில் என்ன மாதிரியான விஷயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும்? இப்ப நீங்க உலகத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனம் பொறுத்த வரைக்கும் அவங்க மட்டும்தான் வந்து ஹியூமன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமே நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சியமே வந்து அவங்களோட அவங்களோட சப்போர்ட்டோட தான் வந்து இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்றாங்க. இப்ப ஆக்சியம் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் இல்லாம அவங்களும் ஒரு ஆக்சியம் ஸ்டேஷன் ஒன்று தொடங்குறதுக்கு வழி விதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து தாட் ப்ராசஸ்ல இருக்காங்க. ஏன்னா பிகாஸ் இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி. டீப் டெக்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய தேவை. இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் வந்து வருஷமா இந்த துறையில இருக்கிறதால முன்னோடியா இருக்காங்க. நாசா அவங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்கறதால அவங்களால இவ்வளவு தூரம் ஆய்வுகள் பண்ண முடியுது. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல கவர்மெண்ட் சப்போர்ட்டோட இஸ்ரோ இவங்க தான் வந்து பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன் டெவலப் பண்ண போறாங்களே தவிர அதுல பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் மேபி காம்போனன்ட் வைஸ் டிசைன் வைஸ் இந்த மாதிரியான சப்போர்ட்ஸ் கொடுக்கலாமே தவிர தனியாரா வந்து ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். கண்டிப்பா. இப்போ பூமியில இருந்தா ஒரு நாளைக்கு ஒரு முறை சூரிய உதயத்தையும் மறைவையும் பார்ப்பாரு. இப்போ 16 முறை ஒரு நாளைக்கு பார்க்க போறாரு. ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதனுடன் இப்போ அவர் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டாரு. போனதுல இருந்து என்ன மேம் அடுத்து நடக்கும்? அவருடைய பணி நேரம் எப்படி இருக்கும்? நீங்க பாத்தீங்கன்னா இல்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து டாக் தான் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட டிராகனும் ஹார்மனின்னு சொல்லக்கூடிய நம்மளோட ஹார்மனி மாடியூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஎஸ்எஸ் மாடியூல்ல ரெண்டுமே டாக் பண்ணிருக்காங்க. டாக் பண்ண பிறகு இப்ப கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாவது ஆகும் அவங்களுக்கு வந்து ப்ராசஸஸ் ஃபாலோ பண்ணறதுக்கு. ஏன்னா டைட்டா இது ஃபிக்ஸ் ஆகியிருக்கா, லீக்ஸ் எதுவும் இல்லையா, இந்த மாதிரியான செக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். இந்த செக்கிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு கிரவுண்ட் ஸ்டேஷன்ல இருந்து மிஷன் கண்ட்ரோல்ல இருந்து அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போகும் ஹேட்ச் ஓபன் பண்ணறதுக்கு. ஸோ அப்ப அவங்க வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஹேட்ச் ஓபன் பண்ணி அங்க இருக்கிற விண்வெளி வீரர்கள் ஏற்கனவே ஒரு 7 பேர் இருக்காங்க. ஜப்பான்ல இருந்து, அமெரிக்கால இருந்து அண்ட் ரஷ்யால இருந்து. ஸோ அந்த வீரர்கள் வந்து இவங்கள ஆரவாரத்தோட இவங்களை வெல்கம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு இன்னும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் செக்கிங் போயிட்டு இருக்கு. இன்னும் 1/2 மணி நேரம்ல இருந்து 3/4 மணி நேரம் ஆகலாம் அதுக்கு. இப்போ இவங்களுக்கு ஒர்க் வந்து எப்படி பிரிச்சு கொடுப்பாங்க? ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வேலை பார்ப்பாங்க? ஒரு நாள் அப்படின்னு அங்கே கணக்கெடுக்க முடியுமான்னு தெரியல. எவ்வளவு 24 மணி நேரத்துக்கு எப்படி அந்த வேலை நேரம்ங்கிறது பகிர்ந்து கொடுக்கப்படும்? இங்க வந்து என்னன்னா 9 to 5 ஜாப் அப்படின்லாம் கிடையாது. இது ஆஸ்ட்ரோநாட் அப்படிங்கிறது வந்து 24 hour ஜாப். அவங்களே வந்து எப்ப தூங்கணும்னு டிசைட் பண்றாங்களோ ஒரு டைம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்களோட ஸ்லீப்பிங் பேக்குள்ள போயிடுவாங்க. அந்த ஸ்லீப்பிங் பேக்குள்ள போயிட்டு ஜிப் பண்ணிட்டு அப்படியே வந்து தூங்க ட்ரை பண்ணுவாங்க. பிகாஸ் நீங்க பாத்தீங்கன்னா சூரிய உதயமும் அஸ்தமனமும் ஆகிட்டே இருக்கும் கண்டினியூஸா. ஸோ அவங்களோட பாடி வந்து அதுக்கு அக்கஸ்டம் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும், சுபான்ஷு சுக்லா பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 14 நாள் தான் இருக்கு. ஸோ அதனால அந்த எக்ஸைட்மெண்ட்லயே நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பிளஸ் அங்க இருக்கிறவங்களோட யூனோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணணும், அக்கஸ்டம் ஆகணும், எது எங்க இருக்கு, ஃபுட் டைமிங், இந்த மாதிரியானது அவங்களே விதிச்சுக்கொள்ள டைமிங் வந்து அவங்களே விதிச்சுக்குவாங்க. இதுதான் பணி அதுதான் பணி அப்படின்னு பிரிச்சு கொடுக்கறது வந்து பூமியிலேயே வந்து அவங்களுக்கு சொல்லி அனுப்புவாங்க. நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆய்வு மேற்கொள்ளணும் அப்படின்னு. ஸோ அதனால அங்க வந்து ஒருத்தர் இது நான் பண்ணுமா அது நான் அப்படிலாம் கிடையாது.
இது என்னோட வேலை, கீழேந்து சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ நான் பாட்டுக்கு இதை பண்ணிட்டு இருப்பேன். வேற ஏதாவது இன்டராக்ஷன்ஸ் இருந்தா மட்டும்தான் வந்து இன்டராக்ட் பண்ணுவாங்க. சுபான்ஷு சுக்லா பொறுத்த வரைக்கும் அவர் வந்து குழந்தைங்களோட, இங்க ஸ்கூல் குழந்தைங்களோட இன்டராக்ட் பண்ண போறாங்க. அதை தாண்டி நம்ம அனுப்பின 5 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அவரு மேற்கொள்ள போறாங்க. அதையும் தாண்டி யோகா பயிற்சி அங்க பண்ணி காமிக்க போறேன் உலகத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்த விட ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னா, அவர் இட்லி எடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ நமக்கு பெருமை இங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஸோ தொடர்ந்து வந்து அவங்க ரொட்டீனா அப்படியே பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து டைமிங் அப்படின்னு கிடையாது, அவங்க ஃபிக்ஸ் பண்றதுதான் டைமிங். கண்டிப்பா. இப்ப இவர் சுபான்ஷுவோட இந்த பயணம் அடுத்த 14 நாட்கள்ல அவர் என்னென்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும், இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கும் இது மிகப்பெரிய விதையை வந்து விதைக்கும் அப்படின்னு நம்ம வந்து நிச்சயமா நம்பலாம். இப்ப இந்த அவங்களுக்கு தான் எக்ஸைட்மெண்ட், நாளைய சமுதாயத்துக்கு தான் இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். கண்டிப்பா. இப்ப அடுத்து வந்து இந்தியாவுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது இதுல வந்து ககன்யான் திட்டம் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்குறோம். இப்ப இவர் வந்து இந்த பயணத்துக்கு அப்புறம் மீண்டும் அவருக்கு ஒரு வாய்ப்பு அடுத்து கிடைக்குமா, இல்ல இதுதான் இவருடைய இந்த தனியார் மூலமா போயிருக்கக்கூடிய இந்த பயணம் தான் அவருக்கு ஒரு முதலும் இறுதி பயணமாகவும் அமையுமா, இல்ல மறுபடியும் அனுப்புவாங்களா? இன்னொரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆஸ்ட்ரோநாட்டுமே மேல போயிட்டு கீழே வரப்ப அவங்க நினைக்கிறதே வந்து என்னன்னா, ஓ மை காட், திருப்பி கீழே வந்துட்டோமா, திருப்பி மேல எப்ப போக போறோம் அப்படின்னு. ஏன்னா அந்த அமைதியை விரும்ப ஆரம்பிச்சிடுவாங்க. அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் மனிதனுக்கான இருக்கக்கூடிய அந்த ஈகோ இது எதுவுமே இருக்காது. ஸோ ஒரு ஹியூமனிட்டிக்காக வேலை செய்யறது மட்டும்தான் அவங்களோட வேலையா இருக்கும், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும். ஸோ ஐ மீன் ஃபுல் 24 ஹவர்ஸ்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப அங்க போகணும்னு தான் ஆசை இருக்கும். பிளஸ் சுபான்ஷு சுக்லாக்கு ஏன்னா இந்த ஸ்பேஸ் வாக் வந்து அமையுதான்னு தெரியல. ஸோ அது அமையிற வரைக்கும் அவருக்கு திருப்பி போகணுங்கிற ஆசை கண்டிப்பா இருக்கும். ஸோ ககன்யான் மிஷன்ல அவர் வந்து ககன்யாத்ரியா வந்து அவர் இன்னொரு முறை ட்ரை பண்ணுவாரு அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.